அத்தியாயம் 6. நீ விரட்டுவதை நிறுத்தி அனுமதிக்கும்போது நீயே ஆதாரமாக மாறுகிறாய். வணக்கம். ஈர்ப்பு விதியை பற்றிய நமது தொடரின் உச்சகட்டத்திற்கு வந்திருக்கிறோம். முதல் 5 அத்தியாயங்களில் ஒரு காந்தம் போல் ஈர்ப்பதற்கான அடிப்படைகள், காந்தப் பிரபஞ்சம், ஆற்றல், உங்களுக்கு எவ்வாறு பதிலளிக்கிறது, தொலைநோக்கு பார்வை, சக்தி மையம் மற்றும் அதிர்வெண் மாற்றம் ஆகியவற்றைக் கண்டோம். இன்று மிக முக்கியமான கட்டத்திற்கு வந்திருக்கிறோம். இந்த அத்தியாயம் நமது சீரியஸ் இன் நிறைவு பகுதியாகும். நாம் விரட்டுவதை நிறுத்தி அனுமதிக்கும்போது நாமே ஆதாரமாக மாறுகிறோம். இதில் உங்கள் கனவுகளுக்காக கடினமாக போராடுவதை நிறுத்தி அதை எளிமையாகவும் இயல்பாகவும் உங்கள் வாழ்க்கைக்குள் அனுமதிக்கும் நிலையை எப்படி அடைவது என்பதைப் பற்றி பார்க்கப் போகிறோம். நண்பர்களே, நீங்கள் பிரபஞ்சத்தின் ஓட்டத்தில் உங்களை முழுமையாக ஈடுபடுத்தும்போது உங்கள் கனவு வாழ்க்கை தானாகவே அழகாக உங்களை தேடி வரும் என்பதை புரிந்து கொள்ளத் தயாராகுங்கள். ஈர்ப்பு விதியின் இறுதி உண்மை இதுவே. நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதை ஈர்ப்பதில்லை. நீங்கள் என்னவாக இருக்கிறீர்களோ அதையே ஈர்க்கிறீர்கள். இது வெறும் ஆசைகளை ஈர்ப்பதல்ல, மாறாக உங்கள் உள்ளார்ந்த தன்மை மற்றும் ஆற்றலுக்கு ஏற்ப உங்கள் வாழ்க்கையை உருவாக்குவது பற்றியது. உங்கள் உள்ளத்தின் அலைகள் தன்னம்பிக்கை, சந்தோஷம் மற்றும் நன்றியுணர்வோடு இருக்கும்போது உங்களது இலக்குகளை தேடி அலைய வேண்டியதில்லை. அந்த ஆற்றல் உங்கள் இலக்குகளை உங்களிடம் தானாகவே கொண்டு வந்து சேர்க்கும். நீங்கள் எதை ஈர்க்க விரும்புகிறீர்களோ அந்த ஆற்றலின் வடிவமாக நீங்களே மாற வேண்டும். அன்பை விரும்பினால் நீங்களே அன்பின் வடிவமாக இருங்கள். மற்றவர்களிடம் அன்பு செலுத்துங்கள். வெற்றியை நாடினால் தன்னம்பிக்கையோடும் குறிக்கோளோடும் செயல்படுங்கள். வெற்றிக்கு தேவையான குணங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள். அமைதியை வேண்டுமென்றால் உங்களுக்குள் இருக்கும் அமைதியை முதலில் வளர்த்து கொள்ளுங்கள். எல்லாவற்றிற்கும் ஆரம்பம் நம் மனதில்தான். உங்கள் எண்ணம், உணர்வு மற்றும் செயல்பாடு ஆகியவை ஒத்திசைந்து செயல்படும்போது வாழ்க்கை தானாகவே எளிமையாக மாறுகிறது. இந்த ஒத்திசைவு ஈர்ப்பு விதியை முழுமையாகச் செயல்பட வைக்கிறது. ஈர்ப்பு என்பது ஒரு முறை மட்டும் செய்யும் காரியம் அல்ல. அது ஒரு தொடர்ச்சியான வாழ்க்கை முறை. இது உங்கள் வாழ்க்கை முழுவதும் பின்பற்ற வேண்டிய ஒரு மனநிலை. இது ஒரு நோக்கத்துடன் கூடிய வாழ்க்கையை வாழ்வதற்கான ஒரு முடிவு. உங்கள் ஆற்றலைத் தொடர்ந்து மேம்படுத்திக் கொள்ளவும் உங்கள் நம்பிக்கை முழுமையாக இருக்கும்போது பிரபஞ்சம் உங்களை தேடி வரும் என்றும் உறுதியாக நம்புவதாகவும், உங்களது அசைக்க முடியாத நம்பிக்கையின் அடிப்படையில் பிரபஞ்சம் உங்களது இலட்சியங்களை நிறைவேற்றும். நீங்கள் துரத்துவதை நிறுத்தி பிரபஞ்சத்தின் ஓட்டத்திற்கு உங்களை அனுமதிக்கும்போது நீங்களே எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக மாறுகிறீர்கள். நரம்பியல் அறிவியல் ஒரு வலுவான மனமுடல் இணைப்பை உறுதிப்படுத்துகிறது. எண்ணங்கள் மூளையில் ஒரு மின்சார மின்னூட்டமாக உள்ளன. அவை உடலில் உணர்ச்சிகளை காந்த மின்னூட்டம் உருவாக்கும் ரசாயனங்களை வெளியிடத் தூண்டுகின்றன. இந்த உணர்ச்சிகள் நாம் உலகை எப்படி பார்க்கிறோம் என்பதை பாதிக்கின்றன மற்றும் உடலில் உள்ள மரபணுகளுக்கு சமிக்ஞை செய்கின்றன. இது நமது ஆரோக்கியம் மற்றும் செயல்பாட்டை பாதிக்கிறது. இதைத்தான் எபிஜெனடிக்ஸ் தியரி கூறுகிறது. ஒரு நபர் ஒரே மாதிரியான சிந்தனை உணர்வு முறைகளை தினசரி மீண்டும் செய்யும்போது அவரது மூளை ஒரு பழக்கமான நிலைக்கு வயரிங் செய்யப்படுகிறது. இந்த உள்நிலை பின்னர் அவர்களின் வெளிப்புற யதார்த்தத்தை பாதிக்கிறது. உங்கள் வாழ்க்கையை மாற்ற வெளிப்புற நிகழ்வு நடப்பதற்கு முன்பு உங்கள் உள்நிலையை மாற்ற வேண்டும். நீங்கள் எப்படி சிந்திக்கிறீர்கள், உணர்கிறீர்கள் மாற்ற வேண்டும். நியூரோபிளாஸ்டிசிட்டி என்பது புதிய அனுபவங்கள் அல்லது மீண்டும் மீண்டும் செய்யப்படும் மன ஒத்திகையின் அடிப்படையில் புதிய நரம்பு இணைப்புகளை உருவாக்குவதன் மூலம் மூளை தன்னை மறுசீரமைக்கும் திறனாகும். மூளை ஒரு உண்மையான அனுபவத்திற்கும் தெளிவாக கற்பனை செய்யப்பட்ட அனுபவத்திற்கும் இடையே எப்போதும் வேறுபடுவதில்லை. மன ஒத்திகை மட்டுமே புதிய நரம்பு பாதைகளை உருவாக்க முடியும். மக்கள் தங்கள் சிந்தனை முறைகளையும் நம்பிக்கைகளையும் உணர்வு பூர்வமாக மாற்றுவதன் மூலம் தங்கள் மூளையை வேண்டுமென்றே மறுவடிவமைக்க முடியும். விரும்பிய எதிர்கால அனுபவத்தை
உதாரணமாக ஆரோக்கியமாக அல்லது செழிப்பாக இருப்பது. கவனம் செலுத்திய நோக்கம் மற்றும் உயர்ந்த உணர்ச்சிகளுடன் நன்றியுணர்வு அல்லது மகிழ்ச்சி போன்றவை. மன ரீதியாக ஒத்திகை செய்வதன் மூலம் அந்த எதிர்காலத்துடன் பொருந்த உங்கள் மூளையை உடல் ரீதியாக மறுவடிவமைக்கலாம். மேலும் எபிஜெனெடிக்ஸ் கூற்றின்படி சுற்றுச்சூழல் மற்றும் நடத்தை மரபணு வெளிப்பாட்டை எவ்வாறு பாதிக்கலாம் என்பதை பற்றிய ஆய்வு ஆகும். வெளிப்புற சூழல்கள் மரபணுக்கள் ஆன் அல்லது ஆஃப் செய்ய சமிக்ஞை செய்கின்றன. இது உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கிறது என்று ஆராய்ச்சி காட்டுகிறது. ஒருவரின் உள் சூழலை எண்ணங்கள் மற்றும் உணர்ச்சிகள் மாற்றுவதன் மூலம் ஒரு நபர் ஆரோக்கியமான வழிகளில் புதிய மரபணுக்களுக்கு சமிக்ஞை செய்ய முடியும். இதயம் மற்றும் மூளை ஒத்திசைந்திருக்கும் ஒரு நிலையில் ஒரு வலுவான மின்காந்த புலத்தை உருவாக்குகிறது. இந்த ஒத்திசைவான நிலையை ஒரு தெளிவான நோக்கம் மற்றும் உயர்ந்த உணர்ச்சியுடன் இணைப்பது குவாண்டம் புலத்தில் விரும்பிய சாத்தியக்கூறுகளுடன் ஒத்துப்போகும் ஒரு புதிய மின்காந்த கையொப்பத்தை உருவாக்குவதாக நம்பப்படுகிறது. எல்லையற்ற எண்ணிக்கையிலான சாத்தியமான யதார்த்தங்கள் ஏற்கனவே குவாண்டம் புலத்தில் உள்ளன. உங்கள் ஆற்றலை, எண்ணங்கள் மற்றும் உணர்வுகள் ஒரு குறிப்பிட்ட விரும்பிய எதிர்காலத்துடன் சீரமைப்பதன் மூலம் அந்த சாத்தியமான யதார்த்தத்தை நீங்கள் உடல் ரீதியான இருப்புக்குள் கவனிக்கிறீர்கள். நண்பர்களே, இதன் மூலம் நீங்கள் எதை ஈர்க்கிறீர்கள் என்பதை விட நீங்கள் என்னவாக இருக்கிறீர்கள் என்பதே முக்கியம் என்பதை இப்போது அறிந்திருப்பீர்கள். நண்பர்களே, ஈர்ப்பு விதியைப் பற்றிய இந்த தொடர் இதன் மூலம் முடிவுக்கு வந்துள்ளது. இந்த அத்தியாயங்களில் உங்கள் எண்ணங்கள், உணர்வுகள் மற்றும் செயல்களைச் சீரமைப்பதன் மூலம் உங்கள் கனவு வாழ்க்கையை எவ்வாறு உருவாக்கலாம் என்பதைப் பற்றி ஆழமாக புரிந்து கொண்டிருப்பீர்கள் என நம்புகிறோம். உங்கள் உள் சக்தியை நம்புவதும் பதற்றத்தை விடுப்பதும் பிரபஞ்சத்தின் ஓட்டத்திற்கு உங்களை அனுமதிப்பதும் தான் இதன் சாராம்சம். இந்த வாழ்க்கை முறை உங்களுக்குள் இருக்கும் அபரிமிதமான ஆற்றலை வெளிக்கொணர்ந்து அழகிய, எளிமையான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு வழங்கும். ஈர்ப்பு மற்றும் வெளிப்பாட்டின் அறிவியலைப் பற்றிய இந்த நுண்ணறிவுமிக்க பயணத்தில் எங்களுடன் இணைந்ததற்கு நன்றி. இந்த தொடர் உங்களுக்கு ஊக்கமளிப்பதாகவும் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் என நம்புகிறோம். நீங்கள் உண்மையாக விரும்பும் வாழ்க்கையை நனவாக உருவாக்க உங்களுக்கு உதவும் என்று நாங்கள் நம்புகிறோம். இதுபோன்ற இன்னும் பல சுவாரஸ்யமான தலைப்புகளில் புதிய தொடர்களை உருவாக்க உங்கள் ஆதரவு எங்களுக்கு தேவை. எனவே இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்து உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள். அடுத்ததாக என்ன தலைப்பை பற்றி அறிய விரும்புகிறீர்கள் என்பதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். உங்கள் கருத்துக்களை அறிந்து கொள்ள ஆவலுடன் உள்ளோம். மேலும் இதுபோன்ற பயனுள்ள வீடியோக்களை உடனுக்குடன் பெற எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் அழுத்த மறக்காதீர்கள். உங்கள் பாதை செழிப்பு, மகிழ்ச்சி, ஆழமான நல்வாழ்வு மற்றும் தெளிவால் நிறைந்திருக்கட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.